ஜாலியா சிரிக்கிறியா? உனக்கு இருக்குடி. உன்னை மட்டும் அனுப்பல என்ன பண்றது? ஏய் ராகவி, அம்மா கூட போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம அன்னைக்கு கேர்ள் பேபி தான் பிறக்குமா. ஏண்டி இங்க அவளை எப்படி துரத்துதுன்னு தெரியாம நான் திணறிக்கிட்டு இருக்கேன். அம்மா கூட போய் ஜாலியா அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு பாத்துட்டு வரியா? ஏன் பேர் என்ன வைக்கலாம்னு கேட்டு வர வேண்டியதானே? அதுவும் கேட்டாங்களா? இந்த காசி தூ ஏய் கேள்றி, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியல நான் போறேன். ஏய் எங்கடி போற? நீ பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்? நீ உண்மையிலேயே என் கூட தான் பிறந்தியா இல்ல குழந்தை எதுவும் மாத்தி வச்சிட்டாங்களான்னு செக் பண்ண போறேன். விளையாடாத ராகவி. அவன் நமக்கு பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஆமா. ஐயோ, உனக்கு புரியுற மாதிரி சொன்னதான் ஞாபகம் வரும். அவங்க ஓடும்போது உன்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் அவளுக்காக எடுத்துட்டு போனானே, அத நீ மறந்துட்டியா? அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டி. இப்ப சொல்லு, அவளை நம்ம பழி வாங்கணுமா இல்லையா? இப்பவே வாங்கணும். தட் இஸ் மை கேர்ள். வாடி போலாம். ஆமா, நீ ஸ்நாக்ஸ் தானே சொன்ன? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? நல்லா ரீல்ஸ் போட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு சில பேர் நம்ம வீட்லயே ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ என் வீட்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும், எங்க வீட்ல கொடுத்த பிரஷர்னாலதான் உங்க நொண்ணே என்னை இழுத்துட்டு ஓடின மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அதானே உண்மை. இங்க பாருங்க, எங்க வீட்ல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற வழி தெரியல, அதான் உங்க அண்ணனை கூட்டிட்டு போவேண்டியது ஆயிடுச்சு. ஆனா பெங்களூருக்கு போனதுக்கு காரணம் நீங்க தாண்டி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பலனாலும் அதான் நெசம். பிராக்டிக்கலா யோசிங்க. உங்க அண்ணன் என்னை இழுத்துட்டு ஓடும்போது எங்க கூட்டிட்டு வந்திருக்கணும்? இங்க தானே வந்திருக்கணும். ஆனா ஏன் வரல? ஆமால, ஏன் வரல? ஏ பைத்தியக்காரி, நம்ம 2 பேரும் தான் காரணம்னு சொல்றா. கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டா.